பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை தானமாய் நமக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்த. இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவர், உத்தமமானவர், உண்மையானவர், உத்தமமாய் ஆமேன் ஹல்லேலூயா நடக்கிற கர்த்தர், உண்மையாய் கிரியை செய்கிற தெய்வம். ஆகவேதான் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். தேவனுடைய வழியை ஆமேன், வழி இதுவே, இதிலே நடவுங்கள். ஆமேன். அந்த வார்த்தை நீ உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும், தேவனை அறியாமல் பாவத்தை பால் போல் பருகி கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும், அந்த மனிதனோடு ஆண்டவர் ஒரு வழியை காண்பிப்பார். ஒரு வாசலை, இதுதான் வழி என்று ஒரு அறிவிப்பு அவனை நிச்சயமாய் வரும். ஏனெனில் நியாய தீர்ப்பின் நாளில் ஆமேன், நான் இதை அறியேன், எனக்கு யாரும் சொல்லவில்லை என்று ஆமேன் தப்பிக்க கூடாது என்பதற்காக ஏதாவது ஒரு வழியில் ஆமேன், இப்படி யூடியூப் வழியாய், டெலிவிஷன் வழியாய், ஏதாவது ஒரு ஆமேன் கிழிந்து போன ஒரு காகிதத்தின் துண்டு வழியாய் தேவன் இந்த வழியை ஆமேன் உலக மக்கள் எல்லாருக்கும் ஆமேன் எந்த மனிதனுக்கும் என் ஆண்டவர் அறிவிக்கிற ஒரு தேவன். பாவிகளுக்கு வழி, தேவ வழி இதுதான், ரட்சிப்பின் வழி இதுதான் என்று தெரிவிக்கிறார். சில வேளை ஆமே இந்த வார்த்தையின் முகாந்திரம் உனக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறதா இருக்கலாம். நான் நடந்து போகிறேன், என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் நடந்து கொண்டிருக்கிற இந்த பாதை ஆமே அழிவுக்கே தான் ஏதுவான பாதை என்பதை நீ அறியாமல் நடந்து கொண்டிருந்தாலும் கூட, இந்த நாளில் தயவாய் ஆமேன் கர்த்தர் நம்மோடு உணர்த்துகிற ஒரு வார்த்தை, நீ போகிற பாதை அது மனிதனுக்கு நன்மையாய் நல்லதாய் தோன்றலாம், ஆனால் முடிவு மரண வழி என்பதை அறிந்து இன்று மனம் திரும்புகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் ஆமே அக்கிரமங்களை விட்டு, பாவங்களை விட்டு தேவனுக்கு நேராய் திரும்புகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஆவிக்குரியவர்கள் என்ற போர்வையில் இருந்து கொண்டு ஆமேன் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து கொண்டிருப்பாயானால் கூட இன்றைக்கே மனம் திரும்பு, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற ஒரு ஆலோசனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். பெற்றுக்கொள்வோம், கற்றுக்கொள்வோம், தப்பித்துக் கொள்வோம். கர்த்தருடைய வழிகளில் நேராய் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் பாவிகளுக்கு உம்முடைய வழியை நீர் தெரிவித்து கொடுக்கிறீர். ஆமே, உணர்த்தி கொடுக்கிறீர் அப்பா. ஆமே, ஏற்றுக்கொண்டால் விடுதலை. ஆமேன். தெய்வ பிள்ளைகளும் கூட ரகசியமாய் ஆமேன் அல்லது மறைவிடங்களில் ஆமேன் அத்தாவே மனிதருக்கு மறைவாய் தேவனுக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கிற காரியங்களை கூட இந்த நாளில உணர்த்துகிற கர்த்தர் ஆண்டவர் விட்டு விலகி நன்மை செய்தால் ஆமேன் மேன்மை அடைய ஆசீர்வாதமாய் காணப்பட இந்த காலவேளையில் எல்லா இருதயங்களோடும் பரிசுத்த தேவன் உணர்த்தும்படி, ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி, செம்மையான நீதியான நேர்மையான கிறிஸ்துவின் வழியில் திரும்பும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். God bless you. Praise the Lord.